பச்சை கிளி கேபிலி அண்ணாத்த டாக்டர் மற்றும் பல பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை சன் நெக்ஸ்ட் ஆப்பில் இப்பவே கண்டு மகிழுங்கள். ஆட் ஃப்ரீ என்டர்டைன்மெண்டை வெறும் 799 ரூபாய்க்கு பெறுங்கள். அக்கா, இங்க பச்சை கலர் சுடிதார் போட்ட பொண்ணு பாத்தீங்களா? இல்ல, பாக்கலமா. அண்ணா, இங்க சொல்லுமா. பச்சை கலர் சுடிதார் போட்ட பொண்ணு யாராவது பாத்தீங்களா? இல்லையம்மா, அப்படி யாருமே பார்க்கலையம்மா. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க பச்சை கலர் சுடிதார் போட்ட பொண்ணு அந்த மாதிரி யாரையும் long hair. பார்க்கலையேம்மா. நான் பார்க்கல. ஓகே. தேவி, எழில். கயல், என்னாச்சு? எழில், தேவி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கயல், நீ பயப்படாத. தேவிக்கு ஒண்ணும் ஆகாது, கிடைச்சிருவா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு. யாரோதான் அவளை கடத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். கயல், கொஞ்சம் கூலாரு. நான் இருக்கல்ல, தேவிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஹலோ, சொல்றா. மச்சி, நீ கொடுத்த நம்பரை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். போரூர் தாண்டி தான் ரேஞ்சு காட்டிட்டு இருக்கு. போரூரா? சிக்னல் ஒரு இடமா நிக்காம போயிட்டு இருக்கிறதுனால கரெக்டா ட்ராக் பண்ணி சொல்ல முடியலடா. எழில், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பயப்படாத. இப்ப என்ன பண்றது? போரூர்ல இருந்து நீ ஃபாலோ பண்ண ஆரம்பி. நான் ட்ராக் பண்ணி உனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஈஸியாவே பிடிச்சிடலாம்டா. சரி, நான் ஃபாலோ பண்றேன். கயல், என் கூட வா. என்னாச்சு? தேவியை கண்டுபிடிச்சிடலாம், வா. இது புடி. இந்த சீட் பெல்ட் போடு.
ப்ளீஸ் பதட்டப்படாத. தேவியை கண்டுபிடிச்சிடலாம். ஆ, சொல்லு மச்சி. மச்சி நீ கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல குரோம்பிட் ஃப்ளைஓவர் கீழே காட்டன் மில் பக்கத்துல சிக்னல் கட் ஆயிருக்கு. வாட்? என்ன? என்னாச்சு? அது என்ன? பக்கத்துல ஏதோ லேண்ட்மார்க் இருந்தா சொல்லு. ஒரு நிமிஷம் மச்சி. மச்சி எனக்கு தெரிஞ்ச அந்த காட்டன் மில் தாண்டா லேண்ட்மார்க்கு. அதுக்கு மேலதான் சிக்னல் காட்ட மாட்டேங்குது. ஓகே சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரி மச்சான், நீ போய் பாரு, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். என்னாச்சு? ஒண்ணு இல்ல கையல், தேவியோட செல்போன் நம்பரை ட்ராக் பண்ணதுல அது குரோம்பிட் காட்டன் மில் கிட்ட கட் ஆயிடுச்சான். நிச்சயமா தேவி அந்த ஏரியால தான் இருக்கணும். நீ கவலைப்படாம இரு, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றோம், இந்த இடம் தான் காட்டுதா? சரி, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். என்னாச்சு? கையா, இங்கதான் லொகேஷன் காட்டுதா? தேவி, தேவி, தேவி! தேவி, தேவி! தேவி, தேவி! 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 ஏய், நீங்க வந்தோடனே அண்ணா ஃபோன் பண்ண சொன்னாரா? சரிடா. ஏய் கெட்டதா. சொல்றா. அண்ணா தூக்கியாச்சுண்ணா. சூப்பர். நான் சொன்ன இடத்துல தானே வச்சிருக்கேன். ஆமாண்ணா. அண்ணா ரொம்ப துள்றாண்ணா. ஏய், அவ இவனு மரியாதை இல்லாம பேசுறானா சிவளை திருப்பிடுவேன். எப்படி பார்த்தாலும் அவன் என் தங்கச்சிரா. எனக்கு இவ மேலலாம் எந்த கோவமும் கொலவெறியும் இல்லடா. இவ அக்கா கயல்னு ஒருத்தி இருக்கா, அவ மேலதான் எங்க குடும்பத்துக்கே கோவம். ஒரு 5 மணி வரைக்கும் தேவியை அங்கேயே அடைச்சு வை, அதுக்கப்புறம் அவளை விட்டுருங்க. ஏன்னா அந்த கயல் ஜெயிச்சிடக்கூடாது, நாம ஜெயிக்கவும் விடக்கூடாது. புரியுதா? சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி. கையல், என்னாச்சு? எழில் இங்க எங்கேயும் இல்ல. அங்க தேவி! தேவி, தேவி, தேவி! தேவி, தேவியோட வாட்ச். தேவி, எழில்! தேவி. எழில்! என்ன? தேவி! தேவியோட வாட்ச் இது. அப்போ அவ இங்கதான் எங்கேயோ இருக்கணும். தேவி, தேவி, தேவி! ஐயோ விட்டுங்க. கெட்டதா. நான் போனேன், விடுங்க. இது வேற எப்ப பார்த்தாலும் ஆச்சு. என்ன விட்டுருங்க.
ஏய் யார் போன்றா? ஏய் இவன் ஃபோன் தான்டா இது. டேய் ஆஃப் பண்ணி தொலை அந்த கருமத்தை. விடுங்க. எப்படி ஆஃப் பண்றதே தெரியலடா இது. ஏய் சி, என் phone. ஒரு போன் ஆஃப் பண்ணதில்ல, பிரியாணி மட்டும் பாக்கெட் போயிட்டா தின்னு. என்னாச்சு? கட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. கட் அவுத்து விடு. நான் ஏய் phone கட் அவுத்து விடு. அமைதியா இரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ ஏய் என்னை விட்டுருங்க. தேவி தேவி அக்கா, எழு. தேவி காப்பாத்து. ஏய் ஏய் கயல் ஏய் ஐயோ, அக்கா. ஏய் தேவி ஏய் யார் உங்களை அனுப்புனத? சொல்லிடுறேன். எதுக்காக தேவியை சொல்லிடுறேன். கடத்துனீங்க? நான் சொல்றேன். சொல்ல போறியா இல்லையா? தேவி தேவி ஒண்ணும் இல்ல. தேவி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. தேவி எழு. தேவி பயப்படாத. இவனுங்களை யார் அனுப்புனாங்க? தேவியை எதுக்காக கடத்துனாங்கன்னு ஒண்ணுமே புரியல. கயல், தேவி பயந்து போயிருக்கா. வா வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். வீட்டுக்கா?
இன்டர்வியூ இன்டர்வியூல இன்னொரு நாள் பாத்துக்கலாம் கயல். அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. இல்ல எழில், தேவி எனக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியே ஆகணும். என்ன பேசுற நீ? இந்த மாதிரி மனநிலையில எப்படி அவளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அவளால முடியணும். இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுல தான் என் குடும்பத்தோட மானமே இருக்கு. ப்ளீஸ் எழில், புரிஞ்சுக்கோ. எழில், டைம் ஆகுது, ப்ளீஸ். தேவி, சரி. அழாத. சரி வாங்க, வா. சொல்டா, என்னாச்சு? அந்த பொண்ணு தப்பிச்சிட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, திடீர்னு ஒருத்தன் உள்ள பூந்து நம்ம ஆளுங்களெல்லாம் வெளுன்னு வெளுத்துட்டானே. அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டின்னு போயிட்டானே. தட்டி மாடு. இதுக்காக தான் உங்களை செட் பண்ணி அவளை தூக்க சொன்னா? ஒரு சின்ன பொண்ணை சாயந்தரம் வரைக்கும் பாத்துக்க முடியல, இப்படி சொதப்பிட்டீங்களா? அண்ணா, அப்படி ஒருத்தன் வருவான்னு நாங்க எதிர்பார்க்கலண்ணே. பாக்ஸிங் பழகிருப்பான் போல, எல்லாரையும் பொந்து கட்டிட்டானா. எவ்வளோ டஃப் குத்தம் முடியலண்ணா. ஏய், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ப்பு. அண்ணா, இந்த ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லைல்ல. ஏய், பேசாத. என் பிளான நாசம் பண்ணிட்டல. யாரா அவன்? எப்படி இருந்தா? புயல் மாதிரி வந்தானே, மொத்தமா வாரி துண்டு போயிட்டானே. சொம்ப பசங்களா, வைடா போன. வா. கயல், நீ எதுக்குமே கவலைப்படாத. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தேவி, வா 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 வா. தேவி, நடந்தது எதை பத்தி யோசிக்காம இன்டர்வியூவை நல்லபடியா அட்டென்ட் பண்ண. உன்னை யாரு கடத்தினாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். வா போலாம். எழில், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ சோ மச் எழில். கயல், ஏய், தேங்க்ஸ்லாம் எதுக்கு? இல்ல, நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்து நிக்கலனா தேவியால இந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. உனக்கு நிறைய வேலை இருக்கும் எழில். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் இல்ல. நான் உள்ள வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு இல்ல, வார்த்தை. வேண்டாம். நான் ஜஸ்ட் உள்ள வந்து. இருக்கட்டும். நீ உன்னோட பிஸி ஷெட்யூல்ல இவ்வளவு தூரம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்ததே பெரிய விஷயம். இன்டர்வியூ முடிஞ்சதும் நானே உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்குள்ள கயல், நான் ஜஸ்ட் ஐயோ, உள்ள நீ வந்து. போ, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. கண்டிப்பா எனக்கு கால் பண்ணு. நான் வெயிட் பண்ணுவேன். ம், சரி, சரி. ஓகே. தேவி, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, போ. சரி, வா. வா. மேடம், இன்டர்வியூ எங்க நடக்குது? இன்டர்வியூ முடிஞ்சது மேடம். ஐயோ, இல்ல, இன்னும் 10 நிமிஷம் இருக்கே. எங்க என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். டைம் இல்ல. மேடம், நீங்க லேட்டா வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல எங்களை அவசரப்படுத்தினா எப்படி மேடம்? ஐயோ, அப்படிலாம் இல்ல. இன்டர்வியூ எந்த பிளாக்லன்னு சொல்லுங்க, நாங்க போய்க்கிறோம். நேரா போய் லெஃப்ட்ல போங்க. தேங்க்யூ. வா வா வா, சீக்கிரம். அங்கதான். சார், இன்டர்வியூக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. உட்கார். தேவி, இப்போ எதுக்கு நடந்ததை பத்தியே யோசிச்சு அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, நீ நிச்சயமா இந்த இன்டர்வியூல ஜெயிக்கிற. நான் நம்ம பெரியப்பா கிட்ட சவால் விட்டதை மனசுல வச்சுக்கோ. நீ வேலைக்கு போறியா இல்ல
நம்ம குடும்பத்தோட ஊறுகாய் போட போறியாங்கிறது உன் கையில தான் இருக்கு. இப்போ உன் மனசுல இருக்க வேண்டியது உன் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான். மேடம் நீங்க வாங்க. பயப்படாம போ, போய் பேசு. பயப்படாத, பாத்து நல்லா பண்ண. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. சாரி மேம். சாரி சார். சாரி மேடம். Give me your file. What's wrong with you? நீங்க ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஐ எம் ஆல் ரைட் சார். இல்ல, நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. இதான் உங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா? இல்லை மேம், இதுக்கு முன்னாடி நான் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. எண்ணி ஒரே ஒரு வாரத்துல தேவி அவ நினைச்ச மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போவா. ஒருவேளை போகலன்னா நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட ஊறுகாய் போடுவீங்களா?